الذي بيده الملك وهو على كل شيء قدير ليس كمثله شيء وهو السميع البصير أحمد حمدا يليق بجلاله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في صفاته وأفعاله وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله البشير النذير السراج المنير اللهم صل وسلم على عبدك ورسولك محمد وعلى آله وأصحابه أهل الجد في الطاعة والتشمير أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة ومن يسر على مؤسر يسر الله عليه في الدنيا والآخرة والله في عون العبد ما كان العبد في عون أخيه ومن سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا إلى الجنة آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பராமரிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகனென்று சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியொற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த ஜுமாவுடைய தினத்தில் இறை கட்டளையாம் ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இறை இல்லம் மஸ்ஜிதுக்கு வருகை தந்து நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மா தும்து லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக தரித்திருக்கிறேன் என்ற தூய நல்லெண்ணத்துடன் நிகழ்த்தப்படும் ஹுத்துபா பேருரையை நிதானமாக கவனமாக செவிதாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதுடன் பிற சகோதரர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்ற தூய நல்ல எண்ணத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் வீட்டிற்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஏவல்களையும் எவைகளை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்ற விளக்கல்களையும் தந்திருக்கிறான். அவனது ஏவல்களை தம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவனால் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களில் முற்றிலுமுற்றாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும் விடயத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன், வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் இன்று இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு விதமான சோதனைகளும் சோகங்களும் அச்சமும் பயமும் பீதியும் என்ன நடக்குமோ என்ற ஒரு பயமும் உள்ளத்தில் ஊடுருவிய ஒரு நேரத்தில் எமதொரு சமூகம், எமதொரு உறவினர்கள், எமது சகோதரர்கள், தாய்மார்கள் அகதிகளாக நீரில் தாழ்ந்தவர்களாக, சில சகோதரர்கள் தன்னுடைய உயிர் அது அர்ப்பணித்த ஒரு நிலைமையில் ஒரு சோகமான ஒரு கவலையான காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் எது நடந்தாலும் மூமின்களாகிய அல்லாஹை நம்பியவர்களாகிய இறை விசுவாசிகளாகிய
எம்மவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன சோதனை கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் அவைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற அழகான வழிமுறை அது குர்ஆனாக இருக்கிறது, நபியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு இதற்கான விமோசனங்கள், வெற்றிகள், இதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை தேடுவோமாக இருந்தால் சிலந்தி வலையில் சிலந்தி சிக்குண்டு அது வெளிவருவதற்கு தடம் பெறுவது போல, அதை இன்னும் பிரச்சனைகளில் மாற்றுவது போல மாற்றுவோமே தவிர, வாழ்க்கையில் காலங்களில் சோதனைகள் ஏற்பட்டால் அந்த சோதனைகள் வரும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய, செயற்பட வேண்டிய, நடக்க வேண்டிய, நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை குர்ஆன் அழகாக சொல்லித் தருகிறது. முதலாவது, உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான ஏற்பாடுகள், நியதிகள், தியரிகள், முடிவுகள், நிகழ்வுகள், இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் நடக்குகிறதே தவிர மனிதர்களுடைய சக்தியின் உட்பட்ட ஒரு விடயம் அல்ல. நாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை துதிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுபவர்கள். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, எமது ஈமான் எதனை சொல்லித் தருகிறது? மா தஸ்குத் மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின். இந்த பூமியில் ஒரு மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை இந்த பூமியை நோக்கி விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் விழுகிறதே தவிர யாருடைய சக்தியின் அடிப்படையில் அல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் ஒரு சோதனை வருமாக இருந்தால், ஒரு அசம்பாவிதம் வருமாக இருந்தால் அது எங்கிருந்து ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது, இதனை போக்குவதற்கு குர்ஆனும் சுன்னாவும் என்ன வழிமுறைகள் சொல்லித் தருகிறது என்பதை படித்து செயல்படுவதுதான் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழி. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், அது கடலிலோ தரையிலோ, கடல், தரை, இந்த ஆகாயம், வானம், பூமி அனைத்துடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன் அது அல்லாஹ்வாக இருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுடைய ஆட்சிக்கு சொந்தக்காரன் அது அல்லாஹ்வாக இருக்கிறான். யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் அவன் இந்த பூமியில் எதனை நாடுகிறானோ அதை நடத்தி கொண்டிருக்கிறான். அவைகளை படைக்குகிறான், அவைகளுக்கு உயிர் கொடுக்குகிறான், அவைகளை வஃபாத்தாக்குகிறான், அவைகளை ஆக்குகிறான், அழிக்குகிறான். அனைத்து சக்தியும் அது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இதில் எல்லளவும் யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது. இந்த பூமி, இந்த கடல், இந்த வானம், இந்த பூமி, இந்த மலைகள், இந்த கடல்கள் இயங்குவது இந்த பூமியில் அல்லாஹ்வை நம்பிய அடியார்களுக்காக, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்காக. ஹதீஸுடைய கருத்து சகோதரர்களே, எப்போது இந்த பூமியில், இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் ஒரு மனிதன் இல்லையோ அல்லாஹ் இந்த பூமியை அழித்து விடுவான். இந்த வானத்தின் தூண்கள், இந்த பூமியின் முளைக்காம்புகள், இந்த மலைகள், இந்த நதிகள், இந்த சூரியன், இந்த சந்திரன் அனைத்தும், அனைத்துடைய இயக்கமும் அது அல்லாஹ்வை நம்பிய ஈமான் கொண்டவர்களுக்காக. எப்போது இந்த பூமியில் அல்லாஹ்வை நம்பிய மனிதர்கள் இல்லையோ, அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடிய அடியார்கள் இல்லையோ, இந்த பூமியை அல்லாஹ் அழிச்சு விடுவான். இது குர்ஆனுடைய கருத்து சகோதரர்களே. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த பூமியில் அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொண்டவர்கள், தொழுபவர்கள், மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், இமாம்கள், இவர்கள் இருந்தும் இந்த சோதனைகள் ஏற்படுகிறது என்றால் இது எதனால் ஏற்படுகிறது? குர்ஆன் சொல்லுகிறது பஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், பூமி, உலகத்தில் கடலிலும் தரையிலும் நடக்கும் அனைத்து விதமான அசம்பாவிதங்கள், நிகழ்வுகள், முடிவுகள் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் அவர்களின் கரங்களினால் தேடிக்கொண்ட வினைகள்.
அவர்கள் அவர்களின் கரங்களினால் தேடிக்கொண்ட வினைகள். பிமா கஸபத் ஐதின் நாஸ், குர்ஆன் சொல்லுகிறது சகோதரர்களே பெரியார்களே. அதனால் இந்த பூமியில் நடக்கும் நிகழ்வுகள், இதை நாம் எமது செயற்பாடுகள் சீர்கெட்டதின் காரணமாக. ஏன் அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் இவ்வாறான சோதனைகளை சுவைக்க செய்கிறான், ஏற்படுத்துகிறான் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது லியுதீககும் பஅதல்லதி அமிலூ லஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த சோதனைகள், இந்த சிரமங்கள், இந்த கஷ்டங்கள் வரும் பொழுது அடியார்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், இறை விசுவாசிகள் அல்லாஹ்வின் பால் தௌபா செய்து, பாவ மன்னிப்பு செய்து, இஸ்திக்ஃபார் செய்து, தான் தன்னுடைய கரத்தினால் செய்த வினைகள் இவைகள் என்று அல்லாஹ்வின் பால் மீள்வதற்காக, அல்லாஹ்வின் பால் நாம் ருஜூஆகுவதற்காக, தௌபா செய்வதற்காக, இஸ்திக்ஃபார் செய்வதற்காக அல்லாஹ் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே பெரியார்களே, நாம் இருக்கும் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நமக்குரிய பாதுகாவல் என்ன? அபாய முகாமைத்துவம், காப்புறுதி, இன்சூரன்ஸ் என்ன சகோதரர்களே பெரியார்களே? குர்ஆனும் ஹதீஸும் மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அபாய முகாமைத்துவம், பாதுகாப்பு, தற்காப்புக்கான வழிகளை குர்ஆன் சொல்லித் தந்திருக்கிறது, ஹதீஸும் சொல்லித் தருகிறது. ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நஸலல்லாஹு அலைய அமானைன் லி உம்மத்தி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா ரெண்டு விதமான அமான், பாதுகாப்பு, உடன்படிக்கை, உறுதி பிரமாணத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நஸலல்லாஹு அன்ஸலல்லாஹு அலைய அமானைன் லி உம்மத்தி. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு அமானிதத்தை தந்திருக்கிறான், ரெண்டு பாதுகாப்பை தந்திருக்கிறான். அதில் ஒன்று சொன்னார்கள், மா கான அல்லாஹு லியுஅதிபகும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் இந்த பூமியில் இந்த உம்மத்தினர்களுடன் உயிருடன் இருக்கும் காலம் இந்த உம்மத்து, இந்த சமுதாயம், அல்லாஹ்வை நம்பியவர்கள் ஒரு பொழுதும் பூண்டோடு அழிக்கப்பட மாட்டார்கள். இந்த உம்மத்து ஒரு பொழுதும் அழிக்கப்பட மாட்டார்கள். இந்த பூமியில் நபி இருக்கும் காலமெல்லாம், நபி இருக்கும் காலமெல்லாம் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒரு பொழுதும் பூண்டோடு அழிக்க மாட்டான். சோதனைகள் வரும், சோதனைகளின் பொழுது எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டலை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வமா கான அல்லாஹு முஅதிபகும் மா கான அல்லாஹு லியுஅதிபகும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅதிபகும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இரண்டாவது, இந்த உம்மத்துடைய பாதுகாப்பு, இந்த உம்மத்துடைய கார்மானம், இந்த உம்மத்துடைய காவல், இந்த உம்மத்தினர்கள் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, தௌபா செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த உம்மத்தை அழிக்க மாட்டான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபைதா மலைத்து, நான் இந்த பூமியை விட்டு மரணித்து விட்டால், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்து நான் போய்விட்டால், மௌத்தாகி விட்டால், ஒன்று சென்று விட்டது சகோதரர்களே, நபி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். இரண்டாவது, அது பாக்கியாக, அது மீதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா மலைத்து, நான் மௌத்தாகி விட்டால், தரக்து ஃபீக்கும் அல் இஸ்திக்ஃபார் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறேன். அதுதான் இஸ்திக்ஃபார். சகோதரர்களே பெரியார்களே, பாவ மன்னிப்பு. சகோதரர்களே, நாம் எமது கரங்களினால் செய்து கொண்ட பாவத்தின் வெளிப்பாடு அல்லாஹ்வின் அதிருப்தி. சகோதரர்களே பெரியார்களே, இந்த பூமியில் மழை இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது, காற்றில்லாமல் வாழ முடியாது. இந்த காற்று, இந்த நீர் மனிதர்களுக்கு மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறதோ, இந்த மழை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமியில் பொழியவில்லை என்றால் நாம் ஸலாத்துல் இஸ்திஸ்கா, யா அல்லாஹ் மழையை தருவாயாக என்று நாம் நோன்பு பிடித்து 3 தினங்கள் நோன்பு பிடித்து தௌபா செய்து வேண்டிய மழை. சோதர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னத், நீர் இல்லாமல் வாழ முடியாது, காற்றில்லாமல் வாழ முடியாது. அதே நீரும், அதே காற்றும், அதே நிலமும், அதே காலமும் எமக்கு சோதனையாக அமைகிறது. இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அடியார்கள் அல்லாஹ் தரும் நியாமத்துகளுக்கு,
அல்லாஹ் தரும் அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அதை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பது அல்லாஹ்வுடைய சுன்னத்து சகோதரர்களே. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நீரில் பாதுகாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வை நம்பிய கூட்டம், அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவர்கள் நீரில் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே நீரில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழித்து காட்டினார். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. ஹதீஸ்லே வருகிறது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் படைப்பினங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மா மின் யௌமின் தத்லு ஷம்ஸ், சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் மலை வானம் கேட்கிறது. இல்லா துனாதி சமா தகூலு யா ரப், வானம் கேட்கிறது, யஅதன் லீ, யா அல்லாஹ் எனக்கு அனுமதி தருவாயாக, அன் உஸாகித கிஸஃபன் அலபனி ஆதம், ஆதமுடைய பிச்சலம் மனிதர்கள் மீது இந்த மலை இடிந்து விழுந்து இந்த உம்மத்தை அழிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் வானம் அனுமதி கேட்கிறது. அந்த வானம் சொல்லுகிறது, ஃபக்கத் தாம கைரக வமனா ஷுக்ரக, யா அல்லாஹ் இந்த பூமியில் உன்னுடைய நிலவுகளை கைறுகளை உன்னுடைய அருட்பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு உனக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள். வத்தகோலல் அர்து, பூமி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, யா ரப், யா அல்லாஹ் யஅதன் லீ, எனக்கு அனுமதி தருவாயாக, அனிபதலா இப்ன ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தினர்கள் மனிதர்களை அவ்வாறு விழுங்கி விடுவதற்காக, சோதிப்பதற்காக, நான் பூமியில் உள்ளாக்குவதற்காக அனுமதி தருவாயாக. ஃபக்கத் தாம கைரக வமனா ஷுக்ரக, அந்த பூமி சொல்லுகிறது, யா அல்லாஹ் இந்த மனிதர்கள் உன்னுடைய நிலவுகளை அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பூமி அனுமதி கேட்கிறது. வயகோலுல் பிஹார், கடல் கேட்கிறது சகோதரர்களே, கடல் கேட்கிறது. வயகோலுல் பிஹார், கடல் சொல்லுகிறது, யா ரப் யஅதன் லீ அன் உக்ரிக இப்ன ஆதம், ஆதமுடைய பிச்சலத்தினர்கள் மனிதர்களை என்னுடைய நீலை கொண்டு மூழ்கடிப்பதற்கு அழிப்பதற்கு அனுமதி தருவாயாக. அல்லாஹு அக்பர். இது ஒரு இலகுவான ஹதீஸ் ஒன்றல்ல சகோதரர்களே, மிக சிந்திக்க வேண்டிய, கவலை கொள்ள வேண்டிய, உள்ளத்தில் ஊசலாட வேண்டிய ஒரு ஹதீஸ் சகோதரர்களே. அந்த கடல் சொல்லுகிறது, வத்தகூலுல் பிஹார் அன்னூரிக இப்ன ஆதம் ஃபக்கத் தாம கைரக வமனா ஷுக்ரக, யா அல்லாஹ் உன்னுடைய நிலவுகளை அனுபவித்துக் கொண்டு உனக்கு நன்றி கெட்டவர்களாக, உன்னுடைய கட்டளையை மீறியவர்களாக, தாண்டோண்டித்தனமாக பாவம் செய்தவர்களாக இந்த பூமியில் வாழ்கிறார்கள். என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, அனுமதி தருவாயாக. மலைகள் கேட்கிறது, வத்தகூலுல் ஜிபால், மலை பேசுகிறது, யா ரப் யஅதன் லீ அன் உத்பிக இப்ன அலமன ஆதம், ஆதமுடைய மனித பிச்சலத்தினர்கள் மனிதர்கள் மீது விழுவதற்கு, நசுக்குவதற்கு, அழைப்பதற்கு அனுமதி தருவாயாக. ஃபக்கத் தாம கைரக வமனா ஷுக்ரக, யா அல்லாஹ் இவர்கள் உன்னுடைய அருட்பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இந்த கேள்விகள் வானம் கேட்கிறது, பூமி கேட்கிறது, கடல் கேட்கிறது, மலை கேட்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபயகூலு ரப்புல் இஸ்ஸா அல் மக்லூகாத்திஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பினம் வானம், பூமி, கடல், மலைகள் இவைகளில் சொல்லுகிறான், தஅூஹும், அவர்களை விட்டுவிடுங்கள், லிமக்லூகத்திஹிம் லவ் ஹலக்தஹும், நீங்கள் அவர்களை படைக்கவில்லை, விட்டுவிடுங்கள், இன்னகும் இபாதி, இவர்கள் என்னுடைய அடியார்கள், ஃபைன் தாபு இலைய, அவர்கள் நிலத்தின் பால் தௌபா செய்து வந்து விடுவார்கள். இந்த அடியார்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இந்த அடியார்கள் என்னிடத்தில் தௌபா செய்து வந்து விடுவார்கள். ஃபைன் தாபு இலைய, இந்த தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் தௌபா செய்து வந்துவிட்டால் ஃபஅன ஹபீபுஹும், நான் அவர்களை நேசிக்கிறேன். வஇல்லம் யதூபு, அவர்கள் செய்த பாவங்கள் தவறுகளுக்கு அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் ஃபஅன தபீபுஹும், நான் அவர்களுக்குரிய வைத்தியராக, அறுவை சிகிச்சை செய்யும் வைத்தியராக, அவர்களை தூய்மைப்படுத்தும் ஒரு டாக்டராக அவர்களுக்குரிய சோதனைகளை கொடுக்குகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை முன்வைத்தவர்களாக வாழ்க்கையில் இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த சோதனையின் பொழுது யார் எதனை கரைத்த பொழுதும் இந்த சோதனைகள் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதங்களில் எமது நாட்டிலும் உலகத்திலும் உம்மத்திலும் இது வருவதை நாம் சமகாலமாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லுகிறார்கள். இதனால் தயவு செய்து மேலே இருக்கிற பிள்ளைகள் சத்தத்தை குறைச்சு கொள்ளுங்க. பேசாம குத்துபாவை செவிதாளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வந்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய மாளிகையில், மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம், குத்துபாவை செவிதாழ்ப்பதற்கு வந்திருக்கிறோம். மேலே இருக்கிற பெரியவர்கள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். மேலே சத்தமாக இருக்குது, குத்துபாவுறது சிரமமாக இருக்குது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் நாம் எமது ஒரு குறுகிய இந்த காலத்தில் ஏராளமான அனர்த்தங்கள், ஏராளமான ஆபத்துக்கள், வெள்ளமாக, காற்றாக, பசியாக, நோயாக, சமகாலத்தில் நாம் நோயாக எத்தனை உயிர்கள் அது பறிக்கப்பட்டது. அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. மறந்துவிட்டோம். சோதனை மறக்கும் நிகழ்வுகள் அல்ல. அல்லாஹ் ஒரு காலத்திலும் ஒவ்வொரு நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் இந்த பூமியில் இருந்து வானத்தில் செல்லும் செய்திகள், முடிவுகள் அல்லாஹ்வுடைய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது பலவிதமான காட்சிகளை கண்டார்கள். அதில் ஒரு காட்சி, ஏதோ சில விடயங்கள் இந்த பூமியில் இருந்து வானத்தில் உயர்த்தப்படுகிறது. இன்னும் சில ஒரு வாயலால், ஒரு கதவால், ஒரு பகுதியால் வானத்திலிருந்து பூமிக்கு சில விடயங்கள் இறக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ஜிப்ரீல், மஹாத ஷை, இது என்ன விடயம்? பூமியிலிருந்து சில விடயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இன்னொரு வாயலால், இன்னொரு கதவால் வானத்திலிருந்து பூமிக்கு சில விடயங்கள் இறக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் உங்களுடைய உம்மத்தினர்கள், உங்களுடைய சமுதாயத்தினர்கள், சமூகத்தினர்கள் செய்யும் செயற்பாடுகள், நிலவுகள் அல்லாஹ்விடத்தில் உயிர்ப்பிக்கப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகிறது. அதற்கான முடிவுகள் வானத்திலிருந்து பூமியில் இறங்குகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, வலவ் அன்னஹுல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். இந்த பூமியில் வாழும் அடியார்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்வார்களாக இருந்தால் அல்லாஹ் வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாசலை திறந்து தருவதாக குர்ஆன் சொல்லுகிறது. அதே குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, எப்போது இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்தி வாழ்வார்களோ அப்போதும் வானம் பூமியுடைய வாயல் திறக்கப்படும். அது பரக்கத்துடைய வாயல் அல்ல, அது அதாபுடைய வாயல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிகு பிமா ஊது அகத்னாகும் பக்தா. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த பூமியில் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பால்படுத்தி சமூகம் வாழ்வார்களாக இருந்தால், பலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லா வாயில்களையும் அல்லாஹ் திறந்து விடுவான். வானத்துடைய, பூமியுடைய, கடலுடைய, மலையுடைய எல்லா வாயில்களும் திறக்கப்படும். அதை அனுபவிப்பதற்காக அல்ல, பிடிப்பதற்காக. கொடுத்து பிடிக்கிறது போல, கடல்ல இற போட்டு மீன் பிடிக்கிறது போல உங்களை பிடிப்பதற்காக. ஹத்தா இதா ஃபரிகு பிமா ஊது அகத்னாகும் பக்தா, திடீரென்று பிடிப்பதற்காக. ஒரே வானம், ஒரே பூமி. சோதர்களே, அடியார்களுடைய செயற்பாடு அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருந்தால்
இந்த வானம் பூமி அதனுடைய பரக்கத்துடைய வாயில் திறக்கப்படும். அதே வானமும் அதே பூமியும் பூமியில் மேல் வாழும் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாறு செய்து பாவம் செய்து வாழ ஆரம்பித்து விடுவார்களாக இருந்தால் வானம் பூமியுடைய அதாபுடைய கதவுகள் திறக்கப்படும். இது குர்ஆனை சொல்லுகிறேன் சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் அனர்த்தத்துக்கான இது போன்ற அனர்த்தங்கள் எதிர்வரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்று நடந்தால் நாம் எல்லோரும் தனியாக உள்ளத்தால் ஆண் பெண் சிறிய பெரியவர்கள் தௌபா செய்வது, பாவ மன்னிப்பு செய்வது காலத்தின் மிக பெரும் தேவையாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், மன் அக்ஸர மினல் இஸ்திக்ஃபார், யார் இந்த பூமியில் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துவார்களோ ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, உலகத்தில் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் வழியாகும் வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வமின் குல்லி லீகின் மக்ரஜா வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நெருக்கடிகளை அல்லாஹ் போக்குவான். நினையாத புறத்தில் வாழ்க்கையின் தேவைகளை ஏற்படுத்தும் நிறைவேற்றும் தன்மை சக்தி அல்லாஹ் இஸ்திக்ஃபாருக்கு வைத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சமகாலத்தில் சமூகத்தில் எமது பிராந்தியத்தில் தலை விழித்து ஆடும் சில பாவங்கள், அதில் குறிப்பாக வட்டி, விபச்சாரம், சூது, கெட்ட பொருட்பாவனைகள். சகோதரர்களே, இதனுடைய முசீபத், இதனுடைய தாக்கம் நல்லோர்கள் கெட்டோர்கள் எல்லோரும் சேர்ந்து சோதிக்கப்படுகிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அடியார்களிடம் சோதனைகளை கொடுப்பது பிடிப்பதற்காக அல்ல, தண்டிப்பதற்காக அல்ல, அடியார்கள் தன்னிடத்தில் நீங்குவதற்காக மீண்டு வருவதற்காக. வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜியூன், பெரும் சோதனைகள் கொடுக்காமல் சிறு சிறு சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் நாம் கொடுப்பது எண்ணின்பால் அடியார்களை மீட்டுவதற்காக. தாய் அடிப்பது பிள்ளை தொலைந்து போவதற்காக அல்ல, பிள்ளை திரிந்து வருவதற்காக. அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கிறது அடியார்களை ஒதுக்குவதற்காக அல்ல, அல்லாஹ்வின்பால் மீள்வதற்காக. நபி அலைஹிஸ்ஸலாம் நாளாந்தம் தினந்தோறும் 70 விடுத்தம், இன்னொரு ரிவாயத்தில் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யும் தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலிலே மீனுடைய வயிற்றில் இருக்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நெருப்பில் போடப்படுகிறார், அங்கே இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது நாம் இஸ்திக்ஃபாரை அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பூமியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹ்வுடைய தக்தீரில் உள்ளது. நிகழ்வுகள் காலங்கள் வித்தியாசப்படும் பொழுது நாம் எமது ஈமானை பறிகொடுத்துவிடக் கூடாது. குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். மூமின்களுடைய நிலைப்பாடு என்ன? பூமியில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய முடிவு. ஈமான் கொண்டவர்கள் வமின் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, இந்த பூமியில் நலவுகள் கெடுதிகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. சோதனைகள் வரும்பொழுது மூமின்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள்? சோதனைகள் வரும்பொழுது அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நலவுகள் நடக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார்கள். வாழ்க்கையில் வர வேண்டிய மிக முக்கியமான 2 பகுதி, அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பண்பும் நாம் செய்யும் தவறுகளுக்கு இஸ்திக்ஃபார் செய்யும் தன்மையும் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவான். சென்ற மாதம் இந்த நாட்டுடைய ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் மதீனாவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அங்கே மிக முக்கியமான ஒரு ஷேഖை, ஒரு அவுலியாவை, நல்ல ஒரு மனிதரை சந்தித்து எனக்கு நசீஹத் செய்யுங்க, இந்த உம்மத்துக்கு, எங்களுடைய நாட்டில் உள்ள உம்மத்துக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க என்று சொன்ன நேரத்தில் 2 விஷயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சொல்லியிருக்கிறார், நீங்களும் உங்களுடைய உம்மத்தினர்களும் நீங்களும் உங்களுடைய நாட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க. அல்லாஹ் தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் தன்மையும்
நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு இஸ்திக்ஃபார் செய்யும் பழக்கத்தையும் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் வர வேண்டிய முதலாவது தன்மை அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்வது, நியாமத்திற்கு நன்றி செலுத்துவது. சகோதரர்களே, பெரியார்களே, நாட்டில் சமகாலமாக சில காலங்களாக ஏற்பட்ட அனர்த்தத்தினால் சில நிகழ்வுகள், இன்சிடென்ட்கள், விதிகள் நடைபெற்றது. இதன் பொழுது எமது சமூகம், எமது சமுதாயம் அந்த மதரசாவையும் அந்த உலமாக்களையும் அந்த நிர்வாகத்தையும் சாடிய விதம் எங்களுக்கு தெரியும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை நம்பியவர்கள் ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கதல்லாஹு லிஅப்தின் அய்யமூத பிஅர்தின், ஒரு மனிதனை அல்லாஹ் மௌத்தாக்க முடிவு செய்து விட்டால், ஒரு மனிதனை அல்லாஹ் மௌத்தாக்க முடிவு செய்து விட்டால், ஜஅல லஹு இலைஹா ஹாஜா, அந்த பகுதியில் எந்த இடத்தில் அவர் மௌத்தாக வேண்டுமோ அந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு தேவையை ஏற்படுத்துகிறார். இது ஹதீஸ், கட்டுக்கதை கிடையாது. இது நபிமொழி. சகோதரர்களே, நாமும் நமது நாட்டில் உள்ள எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாட்டில் மௌத்தாகி இருக்கிறார்கள். சமகாலத்தில் கொழும்பில் இருந்து வந்த பஸ் அது பாலத்தில் போய் எத்தனையோ உயிர்கள் மௌத்தாகியது. கதைகள் மறந்துவிட்டதா? ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் அந்நிய சமூகத்தை விட நமது சமூகம் அந்த மதரசாக்களையும் உலமாக்களையும் மதரசாண்டா அது ஒரு விதமான ஏளனம். சோதர்களே, அல்லாஹ்வுடைய மிம்பரில் இருந்து சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், யார் உலமாக்களையும் நான் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதல்ல, நான் படித்த அறிவு, அது மார்க்க அறிவு, குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸுடைய அறிவு, வஹீயுடைய அறிவை வைத்து சொல்லுகிறேன். எந்த சமூகம், எந்த மனிதர் உலமாக்களை கேவலப்படுத்துவார்களோ, துச்சமாக கருதுவார்களோ, அவர்களுடைய பல பரம்பரைகளுக்கு அல்லாஹ் இந்த இல்முடைய, இந்த ஹிதாயத்துடைய, இந்த ஈமானுடைய வாசலை திறக்க மாட்டான். இன்னைக்கு சமூகத்தில் ஏதோ ஒன்று நடந்துட்டா மஸ்ஜிதும் மதரசாக்களும் உலமாக்களும் அது ஃபேஸ்புக்கிலும் கிண்ட மாதிரி என்ன என்று தெரியாது. என்ன நடந்தது, அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன? சோதர்களே, யாரும் யாரையும் அழிப்பதற்கு முடிவெடுப்பது அல்ல, யாரையும் மௌத்தாகுவதற்கு நினைப்பது அல்ல. இது காரூணியம் அல்ல. அதற்குரிய இடமல்ல மஸ்ஜித், அதுக்குரிய இடமல்ல மதரசா. நடந்த அந்த விபத்தில் மௌத்தான அந்த ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். மன் சலக்க தரீகன் யல்தமிஸ் ஃபீஹி இல்மன், யார் இல்மை தேடி அல்லாஹ்வுடைய பாதையில் விளைக்கிளம்பி செல்கிறாரோ ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, அவர் மீண்டு வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். சோதர்களே, மௌத்தான அந்த சிறார்கள் உள்ளத்தில் கவலை இருக்கிறது, கண்கள் கலங்குகிறது. அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய முடிவுக்கு முன்னால் ஏன் அவர் இப்படி செய்ததனால், இவர் இப்படி செய்ததனால், அதனால் இதனால் என்று பேசும் உரிமை யாருக்கு இருக்கிறது? யார் பேச முடியும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ்ஸா, அல்லாஹ்விடத்தில் மறுமையின் அறிவு இருக்கிறது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா வ யுனஸ்ஸிலுல் கைத் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிமு கதா வ மா தத்ரி நஃப்சும் பிஐ அர்லின் தமூத். மறுமையின் அறிவு, வானத்திலிருந்து மழை பெய்யும் அறிவு, நாளைக்கு என்ன நடக்கும், நீ எங்கே மௌத்தாகுவாய், தாயின் கற்பத்தில் இருக்கும் குழந்தையின் நிலவரத்துடைய 5 விதமான அறிவுகளை அல்லாஹ் தன்னகத்தில் வைத்திருக்கிறான். பேசும், கதைக்கும், எழுதும் நண்பர்களே, உங்களுடைய மௌத்துக்கு என்ன உத்தரவாதம்? நீங்க எப்படி மௌத்தாகுவீர்கள்? ஏன் இதனை பேசுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய கதர், அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய முடிவு இதனை கபூல் செய்து கொள்ள வேண்டும், இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹம்சுன், 5 பேர் இருக்கிறார்கள், மன் குத்தில ஃபீ ஷைஇன் மின்ஹுன்ன, அவைகளில் ஏதாவது ஒரு வழியில் ஒருவர் மௌத்தானால் ஃபஹுவ ஷஹீத், அவர் அல்லாஹ்விடத்தில் உள்ளவர். ஷஹீத் சகோதரர்களே, அல்லாஹ் ஷஹீதுகளுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அவருடைய துளை இந்த பூமியில் ரத்தம் அது விளைவதற்கு முன்னால் சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதனால் பேசியவர்கள்,
கதைத்தவர்கள், எழுதியவர்கள் குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விடுங்கள், பாவ மன்னிப்பு கேட்டு விடுங்கள். ஆலிம்களை, உலமாக்களை, மதரசாக்களை தனக்குறைவாக நினைக்காதீர்கள். அங்க மாணவர்களும் அந்த உஸ்தாத்மார்களும் உலகத்தை தேடுவதற்காக படிக்கவில்லை, ஆகிரத்தை வளப்படுத்துவதற்காக, உம்மத்தை வழிநடத்துவதற்காக. இந்த உலமாக்களும் மதரசாவும் இல்லை என்றால் யாருக்கு இன்னும் குர்ஆன் ஓத தெரியும்? யார் இங்கே குத்துபா ஓதுவது? ஒரு பள்ளி நிர்வாக தலைவரை கொண்டு குத்துபா ஓதி காட்டுங்கள் சோதர்களே. முடியுமா? உலமாக்கள் செய்ய வேண்டிய வேலையை உலமாக்கள் செய்கிறார்கள். அதில் தவறுகள், அதில் ஏற்பாடுகள், அதில் விதிகள் வந்துவிட்டால் கதைப்பதல்ல, அதன் போது நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன குர்ஆன் சொல்லுகிறது. அதனால் மௌத்தானவர்கள் ஷஹீதுகள். மதரசாக்களை குறை பேசாதீர்கள். ஒரு தவறு நடந்துட்டா அதற்காக அழிக்கணும் அல்ல. நாம் ஒரு அந்நிய நாட்டில் வாழ்கிறோம், சிறுபான்மையர்களாக வாழ்கிறோம். பெரும்பான்மையினர்கள் எமது மஸ்ஜிதையும் மதரசாக்களையும் இஸ்லாமிய சட்டங்களையும் முடக்குவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே இடம் கிடைக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நாமும் பத்தும் நெருப்புக்கு விறகு போடுவது போல, லாமண்ண ஊற்றுவது போல எங்களுடைய சமூகமும் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். தவறு நடந்தால் அதை திருத்துவோம், முறையாக செய்வோம். அல்லாஹ்வுடைய கதிரில் உள்ளது நடந்தது, அல்லாஹ்வுடைய முடிவில் சகோதரர்களே. அதனால் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். இது போன்ற எந்த விடயம் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய கதிரில் யாரும் பேசிவிடாதீர்கள். மூன்றாவது சகோதரர்களே, பிரியார்களே, எமது பகுதியில் இன்று பாரிய அனர்த்தம் நடந்து ஏராளமான குடும்ப உறுப்பினர்கள் அகதிகளாக இருப்பதற்கு இடமில்லாமல் பாடசாலைகளிலும் அங்கும் இங்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நமது பகுதியில் பெரும் ஒரு பகுதியினர்கள் வளமாக வசதியாக எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்கள் பாவம் செய்தவர்கள், அவர்கள் குற்றவாளிகள், நாம் தூய்மையானவர்கள் என்ற கருத்து கிடையாது. சோதர்களே, பிரியார்களே, அல்லாஹ் சோதனைகள் வரும்பொழுது எல்லோரையும் சேர்த்து தாக்கும் சோதர்களே. இன்னும் காலநிலை சீராகவில்லை. இன்னும் இந்த வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, கடல் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது. சோதர்களே, பிரியார்களே, நாம் பலவிதமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர்கள், சுனாமியை கண்டவர்கள், கொரோனாவை பார்த்தவர்கள், பலவிதமான சோதனைகள் இந்த பகுதியில், இந்த நாட்டில் நாம் முகம் கொடுத்தவர்கள். அருமையான சோதர்களே, இதை தடுப்பதற்கான பாரிய சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான், சதக்காவுக்கு வைத்திருக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன சதக்கத்த சிர், ரகசியமான சதக்கா. பிரபலியம் வேண்டாம், பேர் வேண்டாம், போஸ்டர்கள் வேண்டாம், நாமங்கள் வேண்டாம் சோதர்களே. சதக்கத்து சிர், ரகசியமான சதக்கா. துத்ஃபியு கலப ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்குவிந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை இந்த பூமிக்கு இறங்க விடாமல் தடுப்பது சதக்கா சோதர்களே. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சபாத்துன் யுதில்லுகுமுல்லாஹு யௌமன் லா தில்ல இல்லா தில்லு. கியாமத் நாளையில் அல்லாஹ் 7 கூட்டத்தினர்களுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதில் ஒரு மனிதர், ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், அவர் சதக்கா கொடுத்தார், தஸத்தக பிஸதகத்தின் ஃபஹ்ஃபஹா, மறைத்து கொடுத்தார். எந்த அளவுக்கு மறைத்திருந்தால், ஹத்தா லா தஅலமு ஷிமாலஹு மா யுன்ஃபிகு பியமீனிஹி, அவர் வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு கூட தெரியவில்லை சோதர்களே. இப்படிப்பட்ட சதக்கா செய்பவர்களுக்கு அல்லாஹ் கியாமத்தில் அர்ஷுடைய நிழலை வைத்திருக்கிறார். சோதர்களே, பிரியார்களே, இன்று இது சதக்காவுடைய காலம், தேவையான காலம். இது தேவையான காலம் சோதர்களே. இதில் இன்று நமது நாட்டில், நமது ஊரில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இந்த சதக்காவை சேர்த்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியூருக்கு போவதை விட நமது ஊரில், நமது கிராமத்தில் வயல்கள் அழிந்துவிட்டது. கடல் தொழில் செய்பவர்கள் ஒரு வாரத்துக்கு மேலால் கடல் தொழிலுக்கு செல்லவில்லை. கூலி தொழில் கிடையாது. பசியுடன் இருக்கிறார்கள், பட்டனையுடன் இருக்கிறார்கள், வெட்கத்துடன் இருக்கிறார்கள், சுவால் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் ஒரு சிறந்த அமல் இஸ்திக்ஃபார் செய்வதுடன் சதக்கா கொடுக்க வேண்டும். பணத்தால், பொருளால், உடலால். சோதர்களே, காலையில் நானும்
பல இடங்களில் சென்று வந்தேன். பல இடங்களில் தண்ணீர் வற்றிருக்கிறது. கவலையும் ஆத்திரமும் மன வருத்தத்துடன் குந்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கு ஒரு பலத்தை தந்திருக்கிறான். சிலர்களுக்கு பணத்தை தந்திருக்கிறான், சிலர்களுக்கு பலத்தை தந்திருக்கிறான். சோதர்களே, சிலர்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், வழிநடத்தும் தகுதியை தந்திருக்கிறான். சோதர்களே, பெரியார்களே, இந்த நேரத்தில் செல்வந்தர்கள் முன்மாறுங்கள், செல்வந்தர்கள் முன்வர வேண்டும். இந்த மஸ்ஜித், இந்த ஜமியா இதனை வழிநடத்த வேண்டும். சோதர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை, நமது ஊரில் இல்லாத செல்வம் இல்லை. ஏராளமான செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். வழிநடத்துவதற்கு தகுதியான தலைமைத்துவம் இல்லாமல் இந்த ஊர் தத்தளித்துக் கொண்டிருப்பது மிக கவலையான செய்தி. சோதர்களே, மிக உண்மையான கசப்பான உண்மை நம்பியாக வேண்டும். நான் யாருக்கும் எதுவும் பேசவில்லை, உண்மையை சொல்லும் இடம் இந்த குத்பா, இந்த மிம்பர். சோதர்களே, யார் நிர்வகிக்க வேண்டும், யார் நிர்வாகம் செய்ய வேண்டும்? தகுதியானவர்கள், அமல் உள்ளவர்கள், ஈமான் உள்ளவர்கள், பண்புள்ளவர்கள், பணமுள்ளவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், உம்மத்து மீது இரக்கம் உள்ளவர்கள், நேரம் கொடுக்க முடியுமானவர்கள் மஸ்ஜிதுக்கு வாருங்கள். இந்த பொறுப்பை எடுப்போம், செய்வோம். உம்மத்தில் செய்ய வேண்டிய மிக தார்மீக பொறுப்பு. சோதர்களே, தார்மீக பொறுப்பு. இந்த உம்மத்தை நடத்துவது யார்? ஏராளமான செல்வம் இருக்கிறது. எத்தனையோ தனவந்தர்கள் கேட்கிறார்கள், எப்படி கொடுப்பது? ஒரு நபரால், இரு நபரால் ஏற்பட்டிருக்கும் இந்த அனர்த்தத்தை, இந்த சுமையை பூர்த்தியாக சுமக்க முடியாது. 20, 50, 100 பேர் ஒன்று சேரும் பொழுது அந்த தேவைகளை, அந்த விடயங்களை சுலபமாக செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய கிருபை. அந்த வகையில் எமது சாய்ந்தமரது மாளிகை காட்டுக்கு அல்லாஹ் தந்திருக்கும் பாரிய ஒரு வரம் இந்த ஜனாசாவுடைய சங்கம். சகோதரர்களே, மறந்து விடாதீர்கள். இந்த வாலிபர்கள், இந்த இளம் சிறார்கள், இந்த வாலிபர்கள் 4வது நாளாக இரவும் பகலுமாக வஃபாத்தாகிய அந்த ஜனாசாக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று நமது ஊரில் ஒரு ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. அருகில் நான் நிற்கிறேன். அந்த களத்தில் இருந்த சில சகோதரர்கள் நடுங்குகிறார்கள், அழுகிறார்கள், நடுங்குகிறார்கள். ஹஸரத், இன்னும் நாங்கள் சாப்பிடவில்லை. இந்த தேவையை, இந்த ஜனாசாவை எடுத்து அடக்கி முடியும் வரைக்கும் ஒரு கவலம் உணவு போகவில்லை. உடம்பு நடுங்குகிறது. அல்லாஹ் சகோதரர்களே, இந்த வாலிபர்கள் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டியவர்கள். இது போன்று ஏராளமான வாலிபர்கள், தகுதியானவர்கள் செய்வதற்கு இந்த ஊரில் இருக்கிறார்கள். இவரை வழி நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது, ஆள் இல்லாமல் இருக்கிறது. பின்னால் அவர்களை அழைத்து சென்று உணவுக்கான ஏற்பாடு செய்ததன் பின்னால் அவர்களால் முடியவில்லை. சோதர்களே, கலைத்து விட்டார்கள். இரவு 11:34 அல்லது 12:34 இருக்கும். 12:34 நடுநிசையில் அதே ஜனாசா சங்கத்தில் உள்ள ஒரு சோதரர் மெசேஜ் போடுகிறார், நாம் இதுவரைக்கும் உறக்கம் போகவில்லை, இன்னொரு ஜனாசாவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிகாலையில் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு அனைத்து நிர்வாகங்களும், அனைத்து உறுப்பினர்களும் அங்கே வாருங்கள், அந்த ஜனாசாவை தேடி எடுப்போம். எத்தனை மணி சோதர்களே? 12:34 நான் மெசேஜ் பார்க்குகிறேன். இந்த வாலிபர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும், பலப்படுத்த வேண்டும், இவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஊருக்கு தந்திருக்கும் வளம். நான் பல தடவையினுடைய கண்ணினால் கண்ட நிகழ்வை சொல்லுகிறேன். வியாபாரிகள், சிறிய குறுகிய வியாபாரிகள், அந்த ஜனாசா சங்கத்தில் இருப்பவர்கள், நான் பல தடவை கண்டிருக்கிறேன். அவர் பொட்டியை கட்டி தொழிலுக்கு செல்ல போவார். ஜனாசாவுடைய செய்தி வருகிறது. அதே பொட்டியுடன் கபரிஸ்தானில் வந்து கபரை தோண்டிவிட்டு ஜனாசாவுடைய வேலையை முடித்துவிட்டு தொழிலுக்கு போன நிகழ்வை என்னுடைய கண்ணால் கண்டிருக்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர். இந்த வாலிபர்களை நாம் துஆ செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, இது போன்று இன்னும் ஏராளமான சங்கங்கள் இந்த ஊரில் உருவாக்கலாம், நிகழ்த்தலாம், செய்ய முடியும். இந்த ஊரில், இந்த மஸ்ஜிதில் ஒரு மதரசா இல்லை, மிக வேதனையாக இருக்கிறது. இந்த மஸ்ஜிதில் ஒரு பைத்துல் மால் நிதியம் இல்லை. ஒரு அனர்த்தம், ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதற்கு எங்கிருந்து செலவழிப்பது? இன்று வந்தால் இன்று செலவழிப்பது தேவை, தேடுவதல்ல,
மஸ்ஜிதில் பைத்துல் மால் இருக்க வேண்டும், அதற்கான நிதியம் இருக்க வேண்டும். உண்மையை சொல்லுகிறேன், சென்ற மாதம் நான் அக்குன்னை பிரதேசத்தில் அல்லாஹுடைய பாதையில் இருந்தேன், ஜமாத்தில் இருந்தேன். இந்த மாதம் 7ஆம் தேதி வந்தேன். சோதனை பெரியார்களே, அங்கு நடக்கும் நிறுவனம் பலரையும் நான் பார்த்துவிட்டு வந்தேன். நான் பல தடவை இந்த மஸ்ஜிதிலும் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக கூட்டத்திலும் பேசியிருக்கிறேன். வாருங்கள், எவ்வாறு மஸ்ஜித் செய்ய வேண்டும் என்பதை, நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை பிற ஊர்களுக்கு சென்று பார்த்து படித்துவிட்டு வருவோம். அங்கே பைத்துல் மால் இருக்கிறது. நான் இருக்கும் பொழுது ஒரு மஸ்ஜிதுக்கு 2 ஆளுங்கள் வந்தார்கள் பைத்துல் மால் கலெக்ஷன் பண்ணுவதற்காக. சொன்னார்கள், ஹசரத், இதுவரைக்கும் எங்கள்கிட்ட 3.5 கோடி ரூபாய் இருக்குது, ஜகாத்தில் அல்ல, பள்ளி சொத்தில் அல்ல, பைத்துல் மால் நிதியத்தில் 3.5 கோடி இருக்குது. எங்களுடைய டார்கெட், எங்களுடைய குறிக்கோள், இந்த நோம்புக்கு முன்னால இந்த பைத்துல் மால 10 கோடியாக நாங்க உயர்விக்கு செய்யணும். நீங்க நினைக்கீங்க அக்குருண்டா அது செல்வ சீமாட்டியான ஊருண்டு. 100க்கு 10% செல்வந்தர்கள், 40% நான் அங்க பல இடங்களிலும் சுத்தி திரிந்து வந்து விட்டேன். இந்த உண்மையை சொல்லுகிறேன், 40% நடுநிலைமையார்கள். அங்கிருக்கும் கஷ்டத்தையும் கவலையையும், அங்கிருக்கும் வீடையும் எளிமையும் கண்ணால் பார்த்து சகிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு நாம் சுஜூது செய்ய வேண்டும். ஒரு வீட்டுக்கு போறண்டா, ஒரு தண்ணி எடுக்கிறண்டா, ஒரு மஸ்ஜிதுக்கு போறண்டா, அவர்கள் மையத்தை கொண்டு வாரத்துக்கு படும் சிரமம் அல்லாஹு அக்பர் கண்ணால் கண்டுவிட்டு சொல்கிறேன் சகோதரர்களே. அதனால் திட்டங்கள் இருக்க வேண்டும். மஸ்ஜித், அது மதரசா, அது பைத்துல் மால், பலவிதமான சமூக நலநிலைமைகள் இருக்க வேண்டும். மஸ்ஜித் அது 24 மணித்தியாலும் இயங்கணும். குறிப்பாக இது போன்ற அனர்த்தங்கள் நிலைமைகள் வந்தா அந்த மஸ்ஜிதில் 24 மணித்தியால இயக்கம் நடக்கணும். அதுக்கு நிர்வாகிகள் தான் இருக்கணுங்கிறதல்ல, பொதுமக்கள் நாங்களும் பங்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் நிர்வாகம் தான் செய்யணுங்கிறதல்ல. தனவந்தர்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள், அறிவாளிகள், புத்திஜீவிகள் வாங்க மஸ்ஜிதுக்கு நேரத்தை கொடுங்க, கவலைகளை துடைக்கிற சோதர்களே. நபியுடைய காலத்தில் ஏதாவது வளமைக்கு புறம்பான நிகழ்வுகள் நடந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதின்பால் விரைந்து வருவார்கள், சஹாபாக்களும் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். மஸ்ஜிதில் அது போன்ற நிகழ்வுகள் நடக்கணும். தேவைகள் வரும்பொழுது செலவழிக்கணும், அதற்கான பைத்துல் மால் இருக்கணும். இதுவெல்லாம் காலத்தின் தேவைகள் சகோதரர்களே. சிந்தனையில் எடுங்கள், செயல்படுவோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்லவர்களின் கூட்டத்தில் ஆக்கியல்வானாக. யா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தௌபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் தௌபாவை நசீபாக்குவாயாக. காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகளை அகற்றி விடுவாயாக. தௌபா செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய செல்வங்களிலிருந்து சதக்கா கொடுக்கும் உள்ளத்தை தருவாயாக. கஷ்டத்தில் சிக்கிக்கொண்ட அந்த உறவினர்களுக்கு ஆறுதலை வழங்குவாயாக. யா அல்லாஹ் இது போன்ற சோதனைகள் இனிவரும் காலங்களில் ஏற்படாமல் நீயே பாதுகாப்பாயாக. அமல்களை சீராக்குவாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக. இந்த ஊருக்கு நாட்டுக்கும் சிறந்த தலைமைத்துவத்தை தந்தல்வாயாக. வா ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா بين ذي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموت وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها حرما نافلا وموتا خالصا ومرضا حابشا وتشريفا موليا وسر الذي بينكم وبين ربكم تسعدوا واقدروا صدقة في السر والعلانية توجروا وتحمدوا وترزقوا وتنصروا وتجبروا وأمر بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنصروا. أيها الناس إن أقيسكم أكثركم ذكرا للموت وأكرمكم أحسنكم استعدادا له ألا وإنها من علامات العقل
التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود للسكن القبور والتاهب اليوم النشور. والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقكم بعض الذي عملوا لعلكم يرجعون. بارك الله لنا ولكم الآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا إن أكرمكم عند الله أتقاكم. إن الله تعالى العقل وأمرنا بالتفكير بك في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره. فإذا أدبر الليل قبل النهار وإذا أدبر النهار قبل الليل فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قائدة هذا ولمن قائدة هذا. فيا أيها الإخوان في الله يعبد الله حق عبادته هذه غاية الأهداف. وتفكروا في خلق الله واتقوا في جميع الأوقات ولا تحملوا لحنة ما في اتباع الشهوات واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة كل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يعدي فرائضك والنحي النواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن ساداتنا خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعكم بإحسان إلى يوم الدين. وارض عنا معكم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار ذكركم وادعوه يستجب لكم يهديكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر والله يعلم ما تصنعون.